தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான விஜய் அவர்களுடைய அப்பா தாங்க எஸ். சந்திரசேகர் சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விழால கலந்துக்கிட்டாரு. இவருக்கு த்ரிஷா அவங்க வந்தது வந்து பிடிக்கல அப்படின்ற மாரியும், த்ரிஷா உள்ள வந்த உடனேயே வந்து எல்லார் கூடயும் வந்து வணக்கம் சொல்லி பேசினப்ப கூட, இவர் சரியா ரியாக்ட் பண்ணல அப்படின்ற மாரியான வீடியோஸ் தாங்க இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அத பத்தின ஒரு அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் ஏன் அப்படி இருந்தாரு அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழா, நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா. அதுவும் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா, விஜய் சார்ந்தவர்கள், அதாவது அவங்களுக்குடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், டிவிக்கு தொண்டர்களாக இருக்கட்டும், அது அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இத்தனை பேர் கலந்துக்கிட்டு இருந்தப்ப கூட அந்த விஷயம் பெருசா தெரியலங்க. ஆனா, ஒரே ஒரு ஆள், அதாவது த்ரிஷா. அதாவது விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தோழி, வெல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க கலந்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப பேசு பொருளா வந்து மாறிச்சு. ஸோ இணையதளம் முழுக்க இந்த விஷயம் தான் பேசிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் முதல் முறையா கொடியேத்தினார் அப்படின்றத பத்தியும் யாரும் பேசல. ஸோ அவர் வந்து செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள பத்தி நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அத பத்தியும் யாரும் கேர் பண்ணல. அவங்க எல்லாருடைய ஃபோக்கஸுமே எங்கே இருந்துச்சு அப்படின்னா, த்ரிஷா மேல தான் இருந்துச்சு. ஸோ த்ரிஷா வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் ஷோபா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி. நாட்டோடைய குடிமகன், குடிமகளா எல்லாருமே வரலாம், போலாம். யாரையும் நம்ம வந்து தடுக்க முடியாது. அந்த உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசிட்டாங்க. ஆனா, சந்திரசேகர் சாரு அந்த இடத்துல ஏன் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருந்தாரு? த்ரிஷா வந்தத பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாரி தான் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து காட்டுனுச்சு. நீங்க நல்லாவே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஷோபா மேம்ட்ட அவங்க வணக்கம் வச்சப்ப கூட, அவங்க தவிர்க்க முடியாம அவங்களும் வந்து வணக்கம் வச்சிருப்பாங்க. ஆனா, சந்திரசேகர் சாரு கண்டுக்கவே கிடையாதுங்க. அது அந்த வீடியோல பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இருந்தாலும், ஏன் அவர் மட்டும் இப்படி இருக்காரு? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டப்போ தான், அவர் தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள அவர் வந்து கொடுத்திருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாரி சினிமா, அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடந்த ஒரு சில மாதங்களாகவே விஜய் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் எல்லாருக்கும் வந்து தெரியும். விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜய் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ திருமணத்தை மீறின ஒரு உறவில் ஒரு நடிகையோடு இவர் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக வந்து போயிட்டு தான் இருந்துச்சுங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த வழக்கில் சங்கீதா அவங்க மனம் வாரி கேஸ் எல்லாத்தையும் வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தை முழுசாக எல்லாரும் அடைஞ்சு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிரச்சனை, பூகம்பம் எல்லாமே வந்து கிளம்பிடுச்சிங்க. ஏன்னா அடுத்த வாரத்திலேயே ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஆகி கோட்டையில் போய் கொடியேற்றினார். ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்து ஆசைப்பட்டாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. த்ரிஷா வந்தது தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருந்துச்சு. குறிப்பாக விஜயோடைய பேரண்ட்ஸ்க்குமே அது வந்து மிகப்பெரிய அளவில் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனாலும் யாருமே எதுவுமே வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களும் இருந்தாங்க. பொதுவாக விஜய் வந்து ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது அவர் முதல்ல கொடியேற்றுறத பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஸோ யார் வேணாலும் வரலாம், பார்க்கலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஒரு கடமையும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய குடிமகனாக அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம யாரையும் வந்து தட்டி கழிக்க முடியாது அந்த இடத்துல. ஸோ த்ரிஷா அவங்க வந்தது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே கூட, ஏன் திரும்ப திரும்ப வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரியே நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதே தவிர, மற்றபடி த்ரிஷாவை பற்றி அவங்களுடைய விஜயோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் த்ரிஷா வந்து விஜயோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, வெல்விஷர் அப்படின்னு. ஸோ பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு அது வந்து தப்பாக தெரியுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி தாங்க இருக்கணும். ஸோ நமக்கு வந்து நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட நம்மளை 4 பேர் பார்க்குறாங்க. அதுவும் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரண ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஸோ முதல்ல விஜய் கொடியேற்றும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அந்த வீடியோவை, எத்தனை பேர் அந்த விஷயத்தை வந்து பார்த்துருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் இது ஒரு சங்கடத்தை கொடுக்குது, ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா?
ஏன் மீண்டும் மீண்டும் இவங்க வந்து சேர்ந்தே இருக்காங்க அப்படின்ற மாரி. அந்த ஒரு கேள்விக்கு நீ இடம் குடுக்காத அப்படின்ற மாரி தான் விஜயோடைய அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் சார் பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கு வந்து ஃபோன் போட்டே வந்து பேசியிருக்காரு. ஸோ எனக்கு தெரியும் நீங்க எப்படி அப்படின்னு. ஆனாலும் எல்லாரும் வந்து ஒரே மாரி பார்க்க மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் வந்து அந்த மாரியான சந்தேகங்கள் வரதான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க 2 பேருமே இந்த மாரி பொது நிகழ்ச்சிகள்ல வந்து அதிகமா கலந்துக்காதீங்க. அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து பாதிப்ப வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. தப்பான ஒரு புரிதல தான் ஏற்படுத்துது அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த சங்கீதா பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இன்னும் வந்து கடுப்பாக தானே செய்யும். பார்க்குற நமக்கே வந்து கோபம் வருது. ஏன் இவர் வந்து தப்புன்னு சொல்றாங்க, அப்படிங்கும்போது ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு, கூட போறாரு, வராருன்னு நம்மளே வந்து யோசிக்கும்போது, சங்கீதா அவங்களுடைய மனநிலையும் நம்ம கண்டிப்பா வந்து யோசிச்சே ஆகணுங்க. ஏன்னா, அவங்க வந்து விஜயோடைய மனைவி. ஸோ, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒருத்தங்கள வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே வந்து புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, விஜய் அவர்கள அவங்க வந்து விரும்பி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா, லண்டன்ல இருந்து விஜய் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் அவங்க சென்னை வந்து மீட் பண்ணி எல்லாரோடையும் பேசி கல்யாணம் பண்ணாங்க. அப்படிங்கும்போது, விஜய் அவங்க எந்த அளவுக்கு வந்து நேசிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. என்னதான் விஜய் அவர்கள் அப்பா, அம்மா பார்த்து வச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி இருந்தாலுமே கூட, சங்கீதாவ விஜயோட ஃபேமிலிக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க. குறிப்பா விஜயோடைய அப்பா, அம்மாவுக்கு சங்கீதானா அவ்ளோ பிடிக்கும். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில அந்த பொண்ண வந்து அவருக்கு அவ்ளோ பிடிக்கும். ஸோ, சங்கீதா மேல அவருக்கு நல்ல ஒரு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அப்படிங்கும்போது, அவங்க மருமகள அவர் எந்த இடத்துலயும் விட்டு குடுக்கறதுக்கு விரும்பவே இல்ல. எப்போதும் அவங்க மருமக தங்களோட வந்து சேர்ந்து தான் இருக்கணும். தன்னுடைய குழந்தைங்க, பேர குழந்தைங்களோட அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. இதுக்கு யாரும் வந்து தடையா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய விருப்பமும் கூட. ஏன்னா, பல வாட்டி வந்து த்ரிஷாவ வச்சு பேசிட்டாங்க. நெறைய மாரி வந்து சர்ச்சைகள்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துட்டாரு. ஆனா, எப்படியாவது தன்னுடைய மகனையும், மருமகளையும் சேர்த்து வச்சிடணும். உலகம் வந்து 1000 பேசிட்டு தான் இருக்கும். பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். ஆனா, அதுக்காக என்னுடைய பையனும் சரி, மருமகளும் சரி, இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து வீணடிக்கக்கூடாது. அவங்க சேர்ந்து நல்லபடியா வாழணும் அப்படின்றது தான் அவருடைய முதல் ஆசையா இருந்திருக்கு. குறிப்பா அவருக்கு அப்பப்போ அவங்களுடைய பேர குழந்தைகளுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் பார்க்க முடியாம வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஸோ, அத எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா இந்த சென்னையில அவங்க நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்ல வந்து தங்கியிருக்கிறது தான் எல்லாருக்குமே வந்து சேஃப் அப்படின்ற மாரியும், அப்பதான் வந்து நானும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாரி தான் கடைசி காலத்துல அவங்களுடைய ஆசையா இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ, இத வந்து எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஆனா, இந்த விஷயத்துக்கு த்ரிஷா அவங்க மனசு வச்சா மட்டும் தான் வந்து நல்லபடியா வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. ஏன்னா, அவங்க கொஞ்சம் விலகுனாங்க அப்படின்னா, விஜயோடைய ஃபேமிலில கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.